தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி +1 படிப்பில் மாணவ மாணவிகள் சேர்ந்துள்ள நிலையில் +1 வகுப்புகள் இன்று தொடங்கின. பள்ளிக் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் அதிக எண்ணிக்கையிலான மாணவ மாணவிகள் சேர்ந்துள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறைக்கு ஆண்டுதோறும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து மேற்கொண்டு வரும் முனைப்பான நடவடிக்கைகள் காரணமாக ஆண்டுதோறும் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வுகளில் மாணவ மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் சென்ற மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்பட்டன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பள்ளிக் கல்வித்துறையில் மேற்கொண்ட பல்வேறு சிறப்பான நடவடிக்கைகளின் பயனாக இந்த ஆண்டு வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 3 பேர் உட்பட 41 பேர் மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். இதேபோல் ஏராளமான அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 2 மற்றும் 3வது இடங்களை பிடித்து அரசு பள்ளிகளுக்கு பெருமை சேர்த்தனர். இந்நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளிடையே +1 படிப்பில் 3ஆம் குரூப் பாடங்களில் சேர அதிக ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. கணிதம், அறிவியல் பாடங்களை கொண்ட குரூப் 1 பாடப்பிரிவுகளிலும் ஏராளமானோர் சேர்ந்துள்ளனர். +1 மாணவ மாணவிகளுக்கு +2 மாணவ மாணவிகள் வாழ்த்து தெரிவித்து வரவேற்பு அளித்தனர். தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் +1 படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று முதல் +1 வகுப்புகள் தொடங்கியுள்ளன. இப்போ 11th சேர்ந்துருக்கோம். 10th ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் குரூப்பாக பிரிஞ்சிருக்காங்க. இப்போ எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து மிஸ் கைட் பண்ணியிருக்காங்க. புக்ஸு, சைக்கிள் கொடுத்த முதலமைச்சர் மக்கள் நன்றி. நாங்கள் 10th முடிச்சுட்டு 11th வந்திருக்கோம். எங்கள் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப விஷ் பண்ணாங்க. எங்கள் டீச்சர் வந்து எங்களுக்கு நல்லா படிக்கணும் அப்படி சொல்லி கைட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து 12th நல்ல மார்க் எடுப்போம்.